வணக்கம், அனைத்து நம்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாதங்கள் ஆச்சு, சரிங்களா? ஸோ இனி வர மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வீடியோஸ் போட பார்க்கலாம். ஸோ வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா ஏன் போட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய குறைகள் கண்டுபிடிக்கிறது அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் ரிசர்ச்சிங் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 99% அக்யூரசி கரெக்டாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவில் நமக்கு அது லாஸையும் கொடுக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மேட்ச்சை நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். ஸோ அடுத்த மேட்ச்னா அந்த அன்னைக்கு ஒரு நாள் நடக்குது, மறுபடியும் எப்போ நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மாதம் கழிச்சு தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ அந்த ரெக்கார்டை மறுபடியும் நம்ம எடுத்து செக் பண்ணி இத்தனை வேலைகள் பண்ணால்தான் ப்ரிடிக்ஷன் நம்ம அக்யூரசி லெவலை அதிகமாக கொண்டு போகலாம், சரிங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வீடியோஸ் தான் போட்டு நினைக்கிறேன். ஸோ ஐபிஎல் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்சி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் மட்டும் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ மேட்ச் வின்னர் மட்டும் கொடுத்துருப்பேன். அதுவும் நம்ம டெலகிராமில் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த மேட்ச் எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ ஸோ அந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனி ஃபியூச்சர் வர எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் ஏதாச்சும் ஒரு மேட்சாச்சும் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான் இப்போ எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இதுக்கப்புறம் வர மேட்சஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா வீடியோ போட ட்ரை பண்றேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த 100 பால்ஸ் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மேட்சை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ எல்லா மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா 6 பால்னா இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 5 பால் தான் ஒரு ஓவர் கணக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஒரே பவுலர் பார்த்தீங்க அப்படின்னா 10 பால் தொடர்ந்து போடக்கூடிய விஷயமும் இந்த மேட்ச்ல நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பிளேயர்ஸை கொடுக்குறோம் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ பெருசாக நீ நம்ம பேசியும் முன்னாக போறதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எப்படி டீமை மேக் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும், சரிங்களா? ஸோ இப்போ 100 பால்ஸ் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 20வது மேட்ச், சரிங்களா? ஸோ 20வது மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஆர் விசஸ் எம்போ, சரிங்களா? ஸோ இப்போ டிஆர் பொறுத்த வரைக்கும் பாசிபிள் பிளேயிங் 11 யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டாம் பண்டன், ஜே ரூட், எம் ஹோல்டன், டி மோர்ஸ், ஆர் அகமது, டேவிட் வில்லி, மார்க்கஸ் டோயினிஸ், சி ஹேர்சன், ஏ ஹோஸ், லக்கி ஃபெர்கியூசன், சி பார்க்கின்சன், சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்போல பார்த்துட்டோம் அப்படின்னா பிலிப் ஷால்ட், மெக்கனி, ஜாஸ் பட்லர், கிளாசன், எம் ஹர்ஸ்ட், ஆர் ரவீந்திரா, எல் கிரீஹரி, எஸ் கூரி, என் அகமது, ஜே டங்க், எஸ் பேக்கர், சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பிளே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ட்ரீம் 11 பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான பிளேயர்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுல ஒரு 5 பேர், இதுல ஒரு 5 பேர், 6 பேர்த்த கொடுக்குறேன். நீங்க அது மேக்ஸிமம் பிளேயிங் லெவல் யாராச்சும் இல்லை அப்படின்னா நீங்க உங்களை ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு யாராச்சும் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? இப்போ டிஆர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த சி பார்க்கின்சன் சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ இவரை கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க. சி பார்க்கின்சன் 1, சரிங்களா? ஆர் அகமத் 2, ஜே ரூட், சரிங்களா? ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இருக்கும், சரிங்களா? ஸோ ஏன்னா இப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்லையும், செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டார்லையும் மேட்ச் நடக்கும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் டீம் நம்ம பிரிச்சு கொடுக்கணும். அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கேன். இந்த டீம்ல இந்த 3 பேர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 3 பேர்த்த எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ டிஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க டாம் பண்டன், சரிங்களா? ஸோ இவரை 4வது பிளேயரா யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மார்க்கஸ் டோயினிஸ், ஸோ 5வது பிளேயரா நீங்க இவரை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா டிஆர் பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் நல்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க, சரிங்களா? ஸோ டேவிட் வில்லி செகண்ட் பவுலிங் பண்றாரு அப்படின்னா நீங்க டேவிட் வில்லி 6வது பிளேயரா நீங்க செகண்ட் இன்னிங்ஸா இருந்தா எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ செகண்ட் ஒரு பவுல் பண்றாங்க அப்படின்னா நீங்க 6வது பிளேயரா அவர் கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஓவராலா நம்ம பார்க்கும்பொழுது டிஆர் பொறுத்த வரைக்கும் ஆர் அகமது கேப்டன், சி பார்க்கின்சன் வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல எம்போல பார்த்துட்டீங்க அப்படின்னா பிலிப் ஷால்ட் 1, எம் ஹர்ஸ்ட் 2, சரிங்களா? எம் ஹர்ஸ்ட் 2, என் அகமது 3, எஸ் கூரி 4, சரிங்களா? ஸோ 4, கிளாசன் 5, சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஸோ யாரும் பார்த்துக்கங்க, பி ஷால்ட், கிளாசன், ஹர்ஸ்ட், என் அகமது, கூரி, சரிங்களா? ஸோ இந்த 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஸோ 6வது பிளேயரா நீங்க யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எஸ் பேக்கர், ஸோ இவர் உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஸோ இவரை நீங்க 6வது பிளேயரா கொண்டு வரீங்க அப்படின்னா கொண்டு வரலாம். இல்ல 7 அதுல 4 நீங்க எடுக்கணும் அப்படின்னு வேற யாராச்சும் கொண்டு வரணும்.
நீங்க இவரை கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஒன்னு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, இல்ல பவுலிங் பண்ணுவார். ஒன்னுல பண்ணாலும் ஒன்னுல பண்ண மாட்டாரு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பவுலிங் தான் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சப்போஸ் இவருக்கு ஓவர் கொடுக்கல அப்படின்னா, ஸோ நீங்க அதை டிராப் பண்றது உங்களுக்கு ஒரு ஹை பிக் பிளேயரை டிராப் பண்ணதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுல யாரை கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, என் அகமதை நீங்க இன்னைக்கு கேப்டனா கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா மினிமம் 3 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ என் அகமது கேப்டன், பிலிப் சால்ட் வைஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுல ஒரு 6 பேர்த்த கொடுத்துருக்கேன், இதுல ஒரு 5 பேர்த்த கொடுத்து மொத்தம் உங்களுக்கு வெறும் 11 பேர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருந்து நீங்க யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் யார் மைண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல இருக்கும், ஸோ இந்த பிளேயர் வருவாரான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? கண்டிப்பா பட்லர் எடுக்க வேண்டாம், ஷூரா ஃபிளாப் ஆயிடுவாரு. கிளாசன் கூட நீங்க எடுத்து ட்ரை பண்ணலாம், பட்லர் எடுக்க வேண்டாம். ஸோ பட்லர் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றதுக்கு இந்த எல் எல் கிரீஹரி, ஸோ நீங்க இவரை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ யாரையாச்சும் நீங்க உள்ள எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் டெலகிராம்ல யார் வின்னர் அப்படிங்கறத அப்டேட் பண்றேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றி வாழ்த்துக்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க விருப்பப்படுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.